ஹலோ மக்களே, செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தான் நான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து தமிழக அரசு தாங்க வழங்குது இந்த ஒரு வேலை வாய்ப்பு. என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி ஒரு ரோல் இருக்குது. இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். இந்த ஒரு வெப்சைட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், போய் கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. இங்கே நோட்டிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு பேஜுக்கு வந்து லோட் ஆகுது. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம வந்து ப்ரோஸ்தட்டிக் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்ற ஒரு வேலை வாய்ப்புக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. இது என்னோட ப்ரோஸ்தட்டிக் கிராஃப்ட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சம்பளம் எவ்வளோ அப்படின்னா 19,500 இருந்து 71,900 வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட வந்து 36 வேக்கன்சி இருக்குங்க. சரிங்களா, 36 பேரில் நம்மளும் ஒருத்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்களோ ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இதை அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாக லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் என் சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ இந்த 36 பேரை இந்த வேலைக்கு எடுக்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து டெம்பரரி பேசிஸ் தாங்க. ஓகேங்களா, பெர்மனண்ட் கிடையாது, டைரக்ட் ரெக்யர்மெண்ட். உங்களுக்கு ஒரு நிறைய லெவல்ஸ் ஆஃப் டெஸ்டெல்லாம் எதுவுமே கிடையாது, டைரக்ட் லெவல் ஆஃப் ரெக்குயர்மெண்ட். சரிங்களா, ஸோ இந்த 36 வேலையும் யார் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எந்த ஊரில் அப்படின்றதுமே நாங்கள் பின்னர் அறிவிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னா 4/4/2025 இருந்தது. 4ஆம் தேதி ஏப்ரல் மாதம் வெளியிட்டிருக்காங்க. கடைசி நாள் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக மட்டும்தான் இந்த ஒரு வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும். சரிங்களா, ஸோ அது கடைசி நாள் எனக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 25/4/2025. சரிங்களா, ஸோ லெவல் ஆஃப் பே அப்படின்றது லெவல் 8 வருதுங்க. லெவல் 8 வந்து 19,500 71,900 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வேஷன் அண்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது வந்து ஸ்பெஷலாக வந்து 3.5% வந்து 30% ரிசர்வேஷன் டீட்டெயில் யாருக்கு அப்படின்னா பிசிஎம் பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீமுக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல் கிளாஸ் ரிலாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் ஆர் அப்ளிகேபிள் டு பிசி கேண்டிடேட்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி டெஸ்டியூட் விடோ இருக்காங்களே அவங்களுக்குமே வந்து கிரேடு வந்து டஸ் நாட் எக்ஸிட்ஸ் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் இருக்கும். 10% ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்கும் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. 30% வேக்கன்சியில் அதில் வந்து 10% வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா, ரிசர்வேஷன் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேனும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்குமே தனியாக வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ் மீடியமில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே அதிக ரிசர்வேஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க டைரக்ட் ரெக்குயர்மெண்ட்டில். சரிங்களா, வயது எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லா கேட்டகரிக்கும் மினிமமாக வந்து 18 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமமாக எந்த எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சிக்கு எந்த வயதுமே மேக்ஸிமம்னு சொல்லிட்டேன். எவ்வளோ வயசு வரைக்கும் நீங்கள் வேணால் அப்ளை பண்ணலாம். சரிங்களா, ஓசி காஸ்டிக்கு மட்டும் 32 வயசு தான் மேக்ஸிமம். இதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இருக்குல்ல அவங்களுக்கு வந்து 18 வயசு மினிமம், நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஓசி கேட்டகரியில் உங்களுக்கு 42 வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ் வேணால் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து எந்த வயசு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓசி கேட்டகரியில் 50 வயசு. சரிங்களா, டெஸ்டியூட் விடவாக இருந்தீங்க அப்படின்னா 18 வயசுலேருந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எதுவுமே கிடையாதுங்க. 59 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. வேறு என்ன, இங்கே வந்து ஒரு 35 பக்கம் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா, மறக்காமல் இதை வந்து அப்ளை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாகவே வந்து படிச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா, அது என்னோட ப்ராஸ்தட்டிக் கிராஃப்ட்ஸ்மேனுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷனே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 12th ஒரு 2 வருஷம் டிப்ளமோ படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ராஸ்தட்டிக்ஸ் அண்ட் ஆர்த்தோரெட்டிக்ஸ். ஓகேங்களா, இதுக்கான ஒரு டிப்ளமோ நீங்கள் படிச்சிருந்தாலே உங்களுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கண்டிஷன் வேறு என்ன அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு எல்லாமே ஃபர்னிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரொசீஜர் என்னப்பா செலெக்ஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஓரல் டெஸ்ட் எல்லாம் எதுவுமே இருக்காது, இன்டர்வியூ எல்லாம் எதுவுமே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
நீங்கள் வாங்கின மார்க்கை பொறுத்து ஓகேங்களா. டிப்ளமோவில் நீங்கள் 50% வாங்கியிருந்துருக்கணும், லைக் ஹையர் செகண்டரியில் 30% வாங்கியிருக்கணும், எஸ்எல்சியில் வந்து 20% மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ மார்க் பேசிஸ் தான் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது போக ஃபீஸ் எவ்வளோ பே பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிடபிள்யூ, டிபி, டிஏபி அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரவங்க 300 பேரும், மற்றவங்க எல்லாத்துக்கும் 600 பேருக்கும் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், சரிங்களா. மறக்காமல் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் மேண்டட்ரியாக உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதில் தான் உங்களுக்கு வந்து மெசேஜஸ் எல்லாம் ஃபர்தராக வரும், எஸ்எம்எஸ் எல்லாமே ஃபர்தராக வரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா. இது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா, டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும், சரிங்களா. தனியாக ஒரு பரீட்சை இல்லாமல் தேர்வு இல்லாத ஒரு வேலை வாய்ப்பு. மறக்காமல் இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.